இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.1ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் பார்க்குறோம். ஸோ இதுவும் ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இப்போ இதில் டேனுக்கும் காட்டுக்கும் நான் வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவை sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஹோல் டிவைடட் பை இங்கே இருக்க காட் ஸ்கொயர் தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அப்படியே எல்சிஎம் எடுத்து நம்ம எழுதுகிறோம் அடுத்த லைனில். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருது. இப்போ ஹோல் டிவைடட் பை போட்டு இங்கேயும் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வரும், மைனஸ் 1 இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா வரும், டிவைடட் பை sin ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். இப்போ இந்த டிவிஷனை நம்ம ரெசிப்ரோக்கலாக மல்டிப்ளேயில் கொண்டு போக போகிறோம். ஸோ அது எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மேலே இருக்க போர்ஷனை நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளையில் கீழே இருக்கிறது நம்மளுக்கு தலைகீழாக போகுது. sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு வரப்போகுது. இப்போ இது சேமாக இருக்கனால இது கேன்சல் ஆகிடுது. அப்போ மேலே என்ன இருக்குது? sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன வரும்? tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஈஸியாக tan ஸ்கொயர் தீட்டாவை நம்ம கொண்டு வந்தாச்சு. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஓகேவா? திஸ் இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. வேறு ஒன்றுமே இல்லை. டேனுக்கு பதிலாக சைன் பை காஸ், காட்டுக்கு காஸ் பை சைன், ஜஸ்ட் அது சப்ஸ்டியூட் பண்ணி எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இதில் இருக்கும் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். காஸ் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா. ஸோ இதில் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எப்படி ப்ரூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். காஸ் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா. இப்போது இந்த மாதிரி டினாமினேட்டரில் வந்து ப்ளஸ் வச்சு மைனஸ் வச்சு வந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதனுடைய கான்ஜுகேட் மீன்ஸ் அதனுடைய அப்போசிட் சைனை போட்டு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறது தான் கான்ஜுகேட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே 1 ப்ளஸ் சைன் தீட்டா இருக்கிறதுனால அதனுடைய சைனை மாற்றி 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டாவாலே, அதாவது அதாலேயே மல்டிப்ளை பண்ணி அதாலேயே டிவைட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூவில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. பட் நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணுற அது ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். மேலே இருக்குது என்னது? காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா அப்படியே வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடுது. ஸோ மேலே இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறேன். கீழே என்ன வரும்னு பாருங்கள். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அப்போ இந்த காஸ் தீட்டாவுக்கு இந்த காஸ் தீட்டா கேன்சல் ஆகி என்ன மட்டும் தான் இருக்க போகுது? 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா தான் இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். ஸோ இதில் என்ன வரும்? 1 பை காஸ் தீட்டா என்னது? சீக்கன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்னது? tan தீட்டா. ஸோ இதுதான் என்னது? ரைட் ஹேண்ட் சைடு. பார்த்தீங்களா? கொஷினில் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு அதுதான் இருக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு பாருங்கள். 1 பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ 1 பை காஸ் தீட்டாக்கு பதிலாக சீக்கன் தீட்டா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டாக்கு பதிலாக tan தீட்டா. ஸோ சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்துடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே. ஸோ இதுதான் இந்த செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சம் இவ்வளோ ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஒவ்வொரு சம்முக்கும் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறது தான். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.